மார்ச் 8th என்ன நினைக்கிறீங்க? உமன்ஸ் டே. உமன்ஸ் டே. உமன்ஸ் டே. உமன்ஸ் டே. பேசிக்கலி உமன்ஸ் டே. உலக மகளிர் தினம். எங்கள் கம்பெனி ஆக்சுவலாக வந்து உமன்ஸ் நிறைய பில்லர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்காண்டியும் மற்றவங்களுக்காண்டியும் நிறையா சேவை பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம பிறக்கிறதுலேருந்து நம்ம வளர்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து நான் வந்து உமனை வந்து ட்ரைவிங் ஃபோர்ஸாக தான் பார்க்குறேன். அவங்க தான் நம்ம வீட்டு they are the backbones of every women's life. கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் ரொம்ப யோசித்து பண்ணுவாங்க. டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. கோவப்படுற இடத்துல கரெக்டான இடத்துல கோவப்படுவாங்க. உமன்ஸ் வந்து கிரேட். உமன்னா என் ஒய்ஃபு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய அச்சீவ் பண்ணணுமான்றதுக்காக அந்த உமன்ஸ் தான் எல்லா வெரைட்டிலையும் இருப்பாங்க. ஸ்டூ மதர் சிஸ்டர் எல்லா இதுலையும் இருக்கப்போ அவங்களுக்காக ஒரு செலிப்ரேஷன். உமன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது தாய்மார்கள் அனைவரையும் போற்றும் விதமாக மகளிரை நம்ம கொண்டாடுவோம். இது வரைக்கும் இருக்கிற சில கட்டுப்பாடுகள்லாம் தாண்டி இல்லை எல்லாருமே ஆளறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இனிமேல் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் ஈக்குவலாக செய்ய முடியும். because they were working for their family, their career, their office and the people who are traveling with them. So there are a lot of efforts they are taking up. என் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுனா வந்து நம்ம வேர்ல்டு வைடாக வந்து அந்த மார்ச் 8 அப்படின்றது வந்து நம்ம விமன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பெண்கள் இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன் தான். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மென்னோட சக்ஸஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோட ரியல் லைஃப்பில் வந்து நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா ஃபீல்டுலையுமே பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உண்மை. நான் இப்போ இந்த இடத்துல இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கான முன்னுக்கு காரணம் அவங்க. உமன்ஸ் இப்போ எல்லாமே ஈக்குவல் சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அவங்க நம்மளுக்கு மேலாக இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட் அவங்க. பெரிய கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் வரப்போ வந்து ஷோல்டர் கொடுத்துருக்கிறப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காங்க. எப்படி வந்து இந்த வேர்ல்டு வந்து விமன் இல்லாமல் இந்த வேர்ல்டு இல்லையோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா விமன் இல்லாமல் அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. பெண்கள் இல்லை என்றாலே எதுவும் இயங்காது என்பது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் அவங்க பண்ணுற ஒரு கூட என்னால் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் ஸோ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நேரத்தில் நல்லா தான் கேர் அப்படிங்கிறது. வீட்டுக்கு 10 மணி ஆச்சுன்னா ஃபோனை வந்துட்டு எல்லா லைஃப்புமே உமன்ஸுக்கு ஒரு க்யூஸ் பார்க்க வச்சுருக்காங்க. உமன்ஸ் இல்லாமல் நம்ம வர முடியாது. உமன்ஸ் இல்லாமல் லைஃப் இல்லை. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டெத்து வரைக்கும் ரீசன் என்னோட ஒய்ஃப் தான். எனக்கு வந்து என்னன்னா 2 பெண் குழந்தைங்க தான். எல்லாமே சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளை அடையணும் அப்படின்னு. பட் நான் கவலைப்படலை. எனக்கு 2 பெண் குழந்தை, அதை எங்களை காப்பாற்றணும் நம்பிக்கை. அம்மா தான் ஒய்ஃபு எங்கள் அம்மா. என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான். ஓகே, அதுதான் அம்மாவுக்கு எடுத்து வேறு யாரு? அக்கா இருக்கு. அம்மா. அதற்கு அம்மா, சிஸ்டர். அதற்கு சிஸ்டர், அதற்கு சிஸ்டர் ஒய்ஃப். இந்தியாவை தாங்கி பிடிக்கிற எல்லா ஆண்களுக்கும் பின்னாடி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் எனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். சேஃபாக இருங்க, யாரையும் நம்ம எல்லாம் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, யாரையும் ரொம்ப அம்மாங்க. எல்லா உமன்ஸ்க்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. அந்த சேஃப்டி அண்ட் செக்யூராக இருங்க. ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எங்கேயும் விட்டு கொடுத்துறாங்க. சுறுசுறுப்பாக ஒத்துழைப்பாக கோவம் கேட்டார். ஹாப்பி உமன்ஸ் டே.